ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 1 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரமோவில் வழக்கம் போல் சாண்ட்ராவை போட்டு தாக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்கல்ல, ஸோ பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த வீட்டில் முக்கியமான நிகழ்வுகள், அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கலாம், இல்லை சந்தோஷம் தரும் நிகழ்வுகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து கூட்டு போய் நிற்க வச்சு, இந்த இடத்துல எனக்கு இப்படி ஆச்சு, இந்த இடத்துல எனக்கு வந்து ஹர்ட் ஆச்சு, இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன், இந்த இடத்துல நான் ரொம்ப எமோஷ்னல் ஆனேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் சொல்கிறதுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரம்யா வழக்கம் போல் போய் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாண்ட்ராவுடைய நடிப்பை அம்பலப்படுத்தி விட்டார்கள் டபுள் கேவை. அதாவது நம்ம ரம்யா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சி குழாவி தூக்கி கொஞ்சிப்பாங்க, சரியா? ஆனால் ரம்யாவுக்கு பின்னாடி போய் பார்வகிட்ட பாத்ரூமில் வச்சு இவ வந்து ஒரு விஷப்பாம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஒரு நிகழ்வை ரம்யா வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம சாண்ட்ராவுடைய முகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே ஐயோ என்னடா இவளே இந்த அடி அடிக்கிறா, இன்னும் எத்தனை பேர் எந்தெந்த அடி அடிக்க காத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி கலங்கி போய் சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது ஒரு பக்கம். அனுபவிங்க, ஏன்னா இனிமேல் அனுபவிச்சு தான் ஆகணும், சரியா? அதாவது நீங்கள் ஜென்யூனாக அவங்க வெளியே போயிருக்காங்கங்கிறப்ப மன்னிப்பு கேட்கும் போதாச்சும் மன்னிச்சிருக்கலாம். அந்த ஒரு மனசு கூட இல்லாமல் கடைசி வரைக்கும் நடிப்பு அரக்கி சாண்ட்ரா அவர்கள் இந்த வாரம் வெளியேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வியானா சும்மா இருப்பாங்களா? அவங்க போய் விக்ரமையும் சுபிக்ஷாவையும் இந்த இடத்துல நின்று என்னை பற்றியே நீங்கள் வந்து பின்னாடி பேசியிருக்கிறத நான் வெளியே பார்த்தேன். ஏன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை பயங்கரமாக ஆப்ரேட் பண்ணார் முன்னாடி வியானா. லவ் கண்டென்ட் நீ வந்து எஃப்ஜே கிட்ட பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதே இந்த திங்கு விக்ரம் தான். அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தமம் மாதிரி நான் அப்படிலாம் பண்ணலாமா, எனக்குலாம் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாதுமா, நான் ரொம்ப நல்லவம்மா, எனக்கு அழுவு வந்து அழுதுறவம்மா, சாரி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட்லாம் பண்ணிடுவான். அதுக்கு இவன் அழுதா அது வந்து எமோஷனல், மிச்சவங்க அழுதா அது வந்து பார்த்தீங்கன்னா கோலை அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணி என்னத்தையோ ஒரு கேம் வந்து விளையாண்டுருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய வெளிப்பாடாக வியானா வந்து நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி நீ இதை தாண்டா பண்ணுற குண்டா அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சிருக்கா. அப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அப்செட் ஆகிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டான். இன்றைக்கி எத்தனை சாரி கேட்க போகிறானோ, ஐயோ முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திவாகர் ஒரு சைடு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, அரோரா வந்து ஒரு சைடு பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த டாஸ்க்கு இருக்கிறவங்க மட்டும் பார்வதி இருந்திருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டாஸ்க் இருக்கும்போது பார்வதி இருந்திருந்தா எப்படிப்பட்ட சம்பவம் பண்ணியிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்குன்ட்டு. சும்மா பின்னி வர்ற மாதிரி சம்பவம் வந்து பண்ணியிருப்பா. அதாவது எப்படினாலும் சரி எல்லாரும் பற்றியும் நீங்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ விஷயங்கள் எனக்கு பண்ணீங்களான்னு சொல்லிட்டு சபரியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து போட்டு தாக்கி நீங்களாம் ஒரு மனுஷங்களாடா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை வந்து விளையாண்டுருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐ மிஸ் பார்வதி ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்வதி இருந்தால் வேறு லெவல் தான், சரியா? எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அனைவருக்கும் ஒரு ஹவுஸ் டூர் செய்ய வேண்டும், ஓகேவா? ஒவ்வொரு இடத்திலும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பகிர்ந்து கொள்ளலாம், ஓகேவா? ரம்யா சொல்கிறேன், பெயின்ஃபுல்லான ஒரு இடம் அப்படின்னா இந்த பாத்ரூம், லக்ஸரி பாத்ரூம் தான். இதில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டா. சாண்ட்ரா பண்ணியிருக்கா, சும்மா கிடையாது. சாண்ட்ரா வடவல்ல நீ ஆயாவை பாரு கூட சொல்கிறாங்க. அந்த அம்மா பாருங்க, அஞ்சலி பாப்பு மாதிரி எப்படி எட்டி பார்க்குது அப்படின்னு. ரம்யா வந்து ஒரு பாம்புன்னு சொல்கிறாங்க, நம்பவே கூடாது. மூச்சு அப்புறம் அப்படியே மொச்சனே இருக்குது. ஐயோ இன்னைக்கு ஒரு பேனிக் அட்டாக் போட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வியானா நான் அவங்கள பற்றி இப்படி தான் பேசியிருக்கேன். ஆனால் பின்னாடி போய் நம்ம விக்ரமும் சுபிக்ஷி என்னை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க, அவ்வளோ கேவலம் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. கரெக்டு தானே? பிடிச்சி விட்டா பலூன் அப்படி முழிக்குது. ஐயோ நம்ம பக்கம் எப்போ வண்டியை திரும்ப போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் சொல்லுங்கள். அது வரைக்கும்